அதானின்னு சொல்கிறப்ப நீங்கள் 2000 கோடிலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பு. அதானின்னு சொன்னால் நீங்கள் பல லட்சம் கோடின்னு சொல்லணும். லட்சம் கோடி, லட்ச கோடிகள்னு சொல்லணும். 2014 முன்னாடி அதானினா யாருன்னு எவனுக்கும் தெரியாது. 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு உலக லெவலில் அதானி வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச பணக்காரன்ற லெவலுக்கு போயிட்டாப்ல. அதுவும் இந்த எலான் மஸ்க்கு, இந்த ஜெஃப் பிசாஸ்லாம் இல்லைன்னா அவர் டாப்பில் போயிருப்பாப்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானா இருக்கட்டும், உலக கோடீஸ்வர கடவுள்கிட்டே இல்லாத பணம் அதானிட்ட இருக்குது. ஒரு மனித கடவுள் மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்காரு. ஜி வந்து உலகத்தில் நானுன்னா அதானி கோவம், நீ எப்படி ஜி உலகத்தில் நாயிட்ட, என்னையே நீ வந்து உலக பணக்காரன் ஆக்குன்னு உடனே நம்ம ஜி வந்து என்ன பண்ணுறாப்புல, இந்தியாவில் இருக்க பேங்க்கு அதானி கையில் கேபிட்டல் கிடையாது, ஃபண்டிங் கிடையாது. ஆனால் கொள்ளையடிக்கணும், திருடணும், ஏமாற்றணும், நல்லா வந்து நம்ம தொழிலில் வந்து சுரண்டி சம்பாதிக்கணும் மட்டும் என்ன மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம ஜி என்ன பண்ணுறாப்புல, எல்லா இந்திய அரசு சொத்துக்கள், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், எல்லா துறைகள், ஹார்பர், போர்ட்டு, கீட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம அதானிட்ட குத்தகைக்கு விட்டாப்புல, இந்த வச்சுக்கோன்னு வித்துட்டாப்புல. ஆனால் பணம் வாங்காமல் வித்துட்டாப்புல. யூதர்கள் என்ன பண்ணுவான், எனக்கு இல்லைனா நீனுவான். இப்போ அதானிக்கு என்னன்னா யூதர்னே நம்ம பீட் பண்ணணும்னு சொல்லி இப்போ அதானி அந்த லெவலில் போயிட்டு இருக்காங்க. உலகத்துக்கே டாப்பு, இப்போ பிரபஞ்சத்துக்கே டாப்புன்னு நினைக்கிறாப்புல அதானி. அதானி வந்து வசமாக மாட்டுறாப்புல. மாட்டினோடனே என்னன்னா எங்கிட்ட இருந்து பணம் வருது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் இது பண்ணி பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அங்கே வந்து ஷேர் மார்க்கெட்டில் அமெரிக்காவில் லிஸ்டிங் பண்ணுறாங்க. அதானியோட சோலார் எனர்ஜி கொண்டு போய் லிஸ்டிங் பண்ணுறாங்க. லிஸ்டிங் பண்ணும்போது எப்படி லிஸ்டிங் பண்ணுறாங்கன்னா 2800 கோடி அதானி வந்து இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்குறாப்புல. நம்ம ஜி அதானி ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி தான். ஜி வளர்ந்தாருன்னா அதானி வளருவார், ஜி இறங்கினார்னா அதானி இறங்கிடுவார். அவ்வளோதான், இதான் ஃபார்முலா, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம ஜி வந்து ஒன்றும் நாட்டு மக்களுக்காக, இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு, இந்த சாமானிய மக்களுக்கு அவர் ஆட்சி நடத்துகிறான்னு நம்பினீங்கன்னா உங்களோட உலக பெரிய முட்டாள் வந்து இவர் எவனுமே கிடையாது. அதனால் வந்து ஜி யாருக்கு ஆட்சி நடத்துகிறாருன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா அதானி கம்பெனிக்கு ஆட்சி நடத்துகிறா நீங்கள் சொன்னீங்கன்னா உலகத்தில் பெரிய அறிவாளி நீங்கள் தான். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதானி குழுமம்னா என்ன, அந்த ஊழல் முறைகேடுகள் என்ன அப்படின்றத நிறைய விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு விளக்கறதுக்காக வழக்கறிஞர் கேஸ்ட்ரோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். நிறைய சொல்றாங்க அதானி ஊழல் 2000 கோடி என்னன்னோ பேசிக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து இதோடைய முழு விளக்கம் என்ன, அது என்ன ஊழல் அந்த மாதிரி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. எனக்குமே நிறைய விஷயம் அதை பற்றி தெரியல. நம்ம நேயர்களுக்காகவும் எனக்காகவும் நீங்கள் அதை பகிர்ந்துக்கிட்டா நல்லாயிருக்கும் சார். அதானின்னு சொல்கிறப்ப நீங்கள் 2000 கோடிலாம் சொல்லக்கூடாது, ரொம்ப தப்பு. அதானின்னு சொன்னால் நீங்கள் பல லட்சம் கோடின்னு சொல்லணும். லட்சம் கோடி, லட்ச கோடிகள்னு சொல்லணும். அதானி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வந்து வானம் ஏறி வைகுண்டம் போகிறேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து அதானி வந்து உள்நாட்டுக்குள்ளே ஒரு தொழிலும் ஒரு உருப்படியாக பண்ணது கிடையாது. இந்தியா எல்லைக்குள்ளே ஒரு தொழில் கூட உருப்படியாக பண்ணது கிடையாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்ட், எல்லா தொழில்களும், எல்லா சர்வதேச தொழில், இல்லை தேசிய தொழில், எல்லா தொழிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு தான் கான்ட்ராக்ட் முதல்ல கொடுக்கப்படுது. அந்த லெவலுக்கு வந்து நீங்கள் அதானியோட வளர்ச்சி இருக்குது. 2014 முன்னாடி அதானினா யாருன்னு எவனுக்கும் தெரியாது. அந்த லட்சணத்தில் இருந்தார் அதானி. 2014 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு உலக லெவலில் அதானி வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச பணக்காரன்ற லெவலுக்கு போயிட்டாப்புல. அதுவும் இந்த எலான் மஸ்க்கு, இந்த ஜெஃப் பிசாஸ்லாம் இல்லைன்னா அவர் டாப்பில் போயிருப்பாப்புல. 2 பேர் இருந்தனால தான் தேர்ட் பிளேஸோ செகண்ட் பிளேஸோ வாங்கினாப்புல. அவங்க மட்டும் இல்லாமல் இருந்தாங்கன்னா இவர் டாப்புக்கே போயிடுவார். அந்த லெவல் பெரிய அளவர். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானா இருக்கட்டும், இந்த உலக கோடீஸ்வர கடவுள்கிட்டே இல்லாத பணம் அதானிட்ட இருக்குது. இப்போ ஒரு மனித கடவுள் மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்கார் அவர். அப்போ எப்படி இந்த வளர்ச்சி அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஜி இருக்கார்ல, நம்ம ஜியை வந்து இவர் தூக்கி விட்டாப்புல, இவர் வந்து ஜி தூக்கி விட்டார். அவ்வளோதான், அதான் ஃபார்முலா, அதான் கான்செப்ட். அது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி வந்து நம்ம ஜி இவர் தூக்கி விட பிரதமர் ஆனதுக்கப்புறம் ஜி வந்து இவர் தூக்கி விட்டாப்புல. அதான் நடந்த கான்செப்ட். எப்படி அதானியோட வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறப்ப எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா வந்து அவர் குஜராத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பனியா குரூப்பு, ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பில் பிறந்தவர் அவர். ஏன்னா குஜராத்திகள்னாலே அதிகமாக தொழில் ஜெயின், மார்வாடி, சேட்டு, பனியா அந்த கும்பல்லாம் அந்த குஜராத்தி ராஜஸ்தான் பகுதியில் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அங்கே தொழில் குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் அந்த அதானி. குஜராத்தில் பிறக்கிறாப்புல. பிறந்து அந்த இளம் வயதிலே இவருடைய ஒரு அசாதாரணமான தொழில் யுக்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. நீங்கள் இவர் என்ன பண்ணுறாரு, பாம்பேயில் போய் டைமண்ட் பிஸ்னஸ்க்காக போகிறாரு. அந்த டைமண்ட் பிஸ்னஸில் பல மோசடிகள் பண்ணுறாப்புல. பண்ணி அடிச்சு பற்றி விட்றாங்க பாம்பேலேருந்து. அப்படியே தப்பிச்சு ஓடி போய் குஜராத்தில் போய் தஞ்சம் புகுந்துடுறாரு. அப்போ நம்ம ஜி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஜி வந்து பாலிடிக்ஸில் பெரிய அசாதாரணமான காரியங்களை அவர் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இவர் பிஸ்னஸில் அசாதாரணமான காரியங்களை பண்ணிகிட்டு இருக்காப்புல. ரெண்டுமே வந்து ரெண்டுலேயுமே பெரிய கை அந்த ஊருக்குள்ள, குஜராத்துக்குள்ளே.
அப்போ நம்ம ஜி அப்போ தான் ட்ரை பண்ணுறாப்புல பாஜக ஆர்எஸ்எஸ்குள்ள உட்காந்துக்கிட்டு அவர் ஏதோ இந்த கலவரங்கள் வன்முறைகள்லாம் போட்டு பலதரப்பட்ட கூத்துக்கள் பண்ணி என்ன சொல்றதுன்னா வந்து தன்னை வந்து ஒரு பெரிய தலைவனாக வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இந்துக்களின் பாதுகாவலை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளால் வந்து என்ன பண்ணுறாப்புல பாஜகவில் உயர் பொறுப்புகளை நோக்கி அப்படி நகர்ந்து வந்துட்டே இருக்காரு. ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறாரு. அப்படியே குஜராத்தில் அவர் வளர்ச்சி அரசியலில் போயிட்டு இருக்குது, உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு குஜராத்தில். இப்போ அத்வானியும் வாஜ்பாயும் நம்புறாங்க, மோடியை நம்பி ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு வருது. அப்புறம் குஜராத் கலவரம், அந்த கதையெல்லாம் உலகத்துக்கே தெரியாது, 2002 நடந்த குஜராத் கலவரங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து இந்துக்கள் பாதுகாவலை ப்ரொஜெக்ட் பண்ணி இந்து மக்களுக்கே நான் தான் கார்டியன், நான் தான் சௌக்கிதார், நான் தான் வாட்ச்மேனு, நான் தான் செக்யூரிட்டின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணி அவர் ப்ரூவ் பண்ணுறாப்புல. அதுக்கு பலதரப்பட்ட குளறுபடி வேலைகளை பார்க்குறாப்புல, அரசு அதிகார இயந்திரங்களை பயன்படுத்துகிறாப்புல, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறாப்புல. அடுத்து மதவாத சாதியவாத இந்த இன துவேஷ இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணி அப்படி இப்படின்னு பல கூத்தெல்லாம் பண்ணி எப்படியோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக முக்கிய பொறுப்புக்கு வந்துடுறாப்புல, கட்சிக்குள்ளே நான் சொல்கிறது. அப்போ நம்ம இந்த பக்கம் அதானி பார்த்தீங்கன்னா தொழிலில் தன்னை முக்கிய பொறுப்புக்கு வரணும் இவர் ஆசைப்படுறாப்புல. அப்போ 2 பேருக்கு நட்பு ஏற்படுது. எப்படி நட்பு ஏற்படுதுன்னா, முதல் முறையாக குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி வந்துட்டார். ஜெனரல் செக்ரட்டரி பிஜேபி பிரசிடென்ட்டாக இருக்க அவர் தான் வந்து நியமனம் பண்ணப்படுறாரு. அத்வானியாலே வாஜ்பாயாலே நியமனம் பண்ணப்பட்டு குஜராத்தில் ஆட்சி அமைச்ச உடனே அதானி வந்து முதலமைச்சர்ன்ற முறையில் அணுகிறார். அவர் தொழில் பண்ணுவோம், நான் உனக்கு ஃபண்டிங் பண்ணுறேன், நீ எனக்கு ஃபண்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லி குஜராத்தில் அவரோட ஆட்சி அதிகாரத்தில் 2003 அந்த 24 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் 30 வருஷம் வாங்கிவீங்க பெருமையாக சொல்லுவாங்க. குஜராத்தில் முதலமைச்சராக 3 முறை இருந்தார், இன்றைக்கி பிரதமராக 3 முறை வந்தார், பெருமையாக சொல்லுவாங்க. அவர் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் வந்தது வந்து நாட்டுக்காக கிடையாது, அதானிக்காகன்றதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நல்லா நீங்கள் அதை விளங்கிக்கணும். ஒரு தனி மனிதனுக்காக பிரதமர் ஆகிற வரைக்கும். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும், தொழிலதிபர்கள் தொழில்கள் எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்கும். இன்றைக்கி வந்து தொழிலதிபர் கண்ட்ரோலில் பிரதமர் இருக்கார், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்பலாம் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதோட கண்ட்ரோலில் வந்து அரசு கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி தொழிலதிபர்கள் கண்ட்ரோலில் கார்பரேட் பனியா சேட்டு மார்வாடி கும்பல் கண்ட்ரோலில், இன்றைக்கி பார்ப்பனர்கள் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் இருக்குது, பிரதமர் இருக்கார், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ மோடியோட கேபினெட்டை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு, இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு கார்பரேட் கும்பல் இருக்குது, சர்வதேச கும்பல். அது ஒரு வந்து மெடிக்கல் மாஃபியா இருக்குது, எஜுகேஷன் மாஃபியா இருக்குது, அப்புறம் வந்து கூலிப்பட மாஃபியா இருக்குது, பல மாஃபியாக்கள் உலக லெவலில் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த பில்கேட்ஸு, ஜார்ஜ் சோரஸு, அதுக்கடுத்து பார்த்தா ராக்ஃபெல்லர், ரோத்ஷைல்டு, ஒரு 10 யூத குடும்பம் இருக்குது. ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தா எலான் மஸ்க் இருக்காப்புல, இப்படி பல கும்பல் இருக்குது, உலக லெவல் மாஃபியாக்கள் இதெல்லாம். இந்த கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனாவை பரப்புனது, கொரோனாக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சது, உலக நாடுகள் முழுக்க பல நோய்களை பரப்புறது, பல பேர் வாழ்க்கையை நாசமாக்கி சீரழிச்சு இந்த டீபாப்புலேஷன் அஜெண்டா கொண்டு வரது, உலகத்தோட ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு வேலை பார்க்குறது, அந்த பில்கேட்ஸ் அந்த மாஃபியா, அதுவும் இன்டர்நேஷனல் மாஃபியா. அது பில்கேட்ஸ் அந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய உலக பணக்காரன் வாங்க, ஆனால் அது மிகப்பெரிய ஃப்ராடு கிரிமினல் அது, இந்த பில்கேட்ஸ். அது மாதிரி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பல், இந்த அதானி அம்பானி, இந்த கார்பரேட் கும்பல் உட்காந்து இந்த என்ன பண்ணோம், அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணோம், ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணும், பிரதமரை கண்ட்ரோல், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது இந்த கும்பல் உட்காந்து பண்ணோம். அப்போ இந்த கும்பல்களோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். பணம், அதிகாரம், உலக இன்பம், ஆடம்பரம், நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கின்றது அதோட நோக்கம். பணவெறி, பதவி வெறி தான் அதோட நோக்கம். அப்போ என்ன ஆகுது, குஜராத்தில் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போதே அவருக்கு இவர் ஆதரிக்க, அவருக்கு இவர் ஃபண்டிங் பண்ணி, இவருக்கு ஒரு ஃபண்டிங் பண்ணி, குஜராத் அசம்பிளியே இப்போ பார்த்தீங்கன்னா அதானிக்கான அசம்பிளி தான் அது. எல்லா சட்டங்களும் அதானிக்கு ஃபேவராக பாஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி விவசாய சட்டமாக இருக்கலாம், இப்போ லாஜிஸ்டிக்ஸ் பில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அப்புறம் வேளாண்மை சட்டமாக இருக்கலாம், எல்லா சட்டம் பார்த்தீங்கன்னா அதானிக்கு ஃபேவராகவே குஜராத் அசம்பிளியில் பாஸ் பண்ணிட்டே இருப்பாப்புல, நம்ம ஜி பாஸ் பண்ணிட்டே இருப்பாப்புல. அங்கிட்டு பார்த்தா ஒரு பணத்தை கல்லா கட்டிக்கிட்டே இருப்பாப்புல. இதான் நடந்துகிட்டு இருக்கும் குஜராத் கவர்மெண்ட். அதுதான் அந்த 3 வருஷம் நல்லா ஆச்சுன்னு பேசுவாங்க, மாடல் குஜராத் மாடல் வாங்க. குஜராத் மாடலே ஃபேக் மாடல் அது. ஏன்னா ட்ரம்ப் வர்றப்ப இந்த கூரையெல்லாம் போட்டு மறைச்சாங்கல்ல, அந்த போஸ்டர்லாம் போட்டு அந்த இது ஷாமியானா போட்டு மறைச்சாங்கல்ல, அதான் குஜராத் மாடல். அப்புறம் இந்த மோர்பியில் பிரிட்ஜ் அந்து விழுந்துச்சு பாருங்க, அது ஒரு குஜராத் மாடல். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை வெள்ளத்தில் பல பிரிட்ஜ் அடிச்சுட்டு போது பாருங்க, அது ஒரு குஜராத் மாடல். அதுக்கடுத்து பல ரேப், பல அக்யூசேஷனு, ஃபேக் என்கவுண்டரு, கிரிமினல் கேசஸ். ரேப் பண்ணவன் வந்து வெளியே வந்து கூப்பிட்டு வர்றப்ப வந்து அவன் பிராமின்னால நாங்கள் வெளியே கூப்பிட்டு வந்துட்டோம், அவர் நல்லவர், பிராமின்ஸ்னா நல்லவங்க தான், அவங்க ரேப் பண்ணாலும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க பாருங்க, ஸ்வீட்லாம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு. அதுதான் குஜராத் மாடல். அது வந்து பெரிய உலகத்தரம் வாய்ந்த மாடல். அந்த மாதிரிலாம் மாடல் நீங்கள் எந்த நாட்டிலையுமே பார்க்க முடியாது. அப்படி ஒரு சிறந்த மாடல் தான் குஜராத் மாடல். அந்த குஜராத் மாடலோட நாயகன் தான் நம்ம ஐயா, நம்ம ஜியும் நம்ம அதானி ஜியும். 2 ஜி தான் அந்த மாடல், அந்த மாடலுக்கு தலைவர்கள். அப்போ யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கேவலமான ஒரு மட்டமான கவர்மெண்ட் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதை பயன்படுத்தி தான் அதானி அப்படியே டெவலப் ஆகி அப்படியே வர்றாரு, குஜராத்தில் டாப் பணக்காரர் ஆகிட்டார். அப்போ அதானிக்கு அடுத்து ஒரு ஆசை வருது, நம்ம இந்தியா லெவலையும் பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்றப்ப நம்ம ஜி இங்கே முதலமைச்சராக இருந்தால் அங்கே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. சென்டரை மன்மோகன் சிங், சோனியா காந்தி அவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்குது, காங்கிரஸ் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம ஜியை பிரதமர் ஆக்கிடலாம். உள்ளுக்குள்ளே குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கப்போ குஜராத் பணக்காரன் ஆக்கி விட்டாப்புல. இந்தியாவில் நம்ம பிரதமர் ஆக்கிட்டோம்னா
நம்ம ஜி ஆக்கிட்டோம்னா நம்ம ஜி வந்து நம்ம இந்தியா பணக்காரன் ஆக்கிடுவாப்ல. அப்புறம் உலக லெவலில் நம்ம ஜி இன்னும் பெரிய ப்ரொஜெக்ஷன் பண்ணி உலகத்திலே பவர்ஃபுல் லீடரு, உலகத்திலே சக்தி வாய்ந்த தலைவர் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம்னா உலகத்திலே நம்ம வந்து பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அழகாக ஸ்கெட்சை போட்டு பிளான் பண்ணி 2014 பிரதமர் ஆக்கிட்டாங்க. எல்லாமே ஃபண்டிங் அதானி தான். அதானி அம்பானி எல்லாம் சேர்ந்து தான் ஃபண்டிங் பண்ணாங்க, எல்லா கார்பரேட்டும் சேர்ந்து. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சி 2014 அப்போ மன்மோகன் சிங் பிரதமர், எல்லா கார்பரேட் ரத்தன் டாட்டா, மங்களம் பிர்லா குரூப்பு, டாடா குரூப்பு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா குரூப்பு, அப்புறம் ரிலையன்ஸ் குரூப்பு, அம்பானி, அதானி எல்லா தொழிலதிபரும் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. வேர்ல்டு வந்து இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் நடத்துகிறாங்க. எங்கே நம்ம இதில் நம்ம குஜராத்தோட காந்தி நகர் கேபிட்டலில். அந்த நிகழ்ச்சியில் அப்போ வந்து நரேந்திர மோடி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத். அந்த நிகழ்ச்சியில் எல்லா கார்பரேட் டிக்ளேர் பண்ணுறாங்க 2014 இந்தியாவோட தலை சிறந்த பிரதமராக மோடி இருப்பார் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி அப்பயே டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்க. அப்போ மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர், சோனியா காந்தி யூபிஏ சேர்பர்சன் அப்போ. ஆனால் அப்பயும் இவங்க டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ கார்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியன் பாலிடிக்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. டீப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க சர்வதேச லெவலில். அது எப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு கார்பரேட் கும்பல் வந்து ஒரு அரசியை கண்ட்ரோல் பண்ணும். இன்னைக்கு அமெரிக்க அதிபர் வந்து ட்ரம்ப்பாக இருக்கலாம், ஆனால் அமெரிக்க அரசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஃபுல்லாக கார்பரேட் கும்பல் தான். அந்த கும்பல் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அந்த கும்பலுக்கு தேவையான சட்டங்களை பாஸ் பண்ணும், அந்த கும்பலுக்கு தேவையான வேலைகளை நடத்தும். இப்போ உலக தலைவர்கள் எல்லாருமே கார்பரேட் அடிமை தான். நீங்களால புரிஞ்சுக்கணும். கார்பரேட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது சேட்டு, மார்வாடி, பனியா, பார்ப்பனர் கும்பலாக இருக்குது. உலக லெவலில் பார்த்தீங்கன்னா யூதர் மாஃபியா. இந்தியாவில் வந்து பார்ப்பனர், சேட்டு, மார்வாடி, பனியா, குஜராத்தி மாஃபியா. அந்த கும்பல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்திகள், சேட்டு, மார்வாடி, பனியா கும்பலுக்கு பொருளாதாரமும் தொழிலும், அதிகாரம் வந்து பார்ப்பனர்கள், பிராமணர்களுக்கு அதிகாரம். அதுதான் இந்தியாவோட ஃபார்முலா. உலக லெவலில் பார்த்தீங்கன்னா யூதர்கள் அந்த கும்பல் டாமினேட் பண்ணும். உலக நாடுகளை ஃபுல்லாக அது கண்ட்ரோல் பண்ணும். யூரோப்பு, யூஎஸ் எல்லா கண்ட்ரோல் இது அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் ஃபார்முலா. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜி வந்து அடுத்து பிரதமர் ஆகிறாப்பில் 2014. ஏன்னா 3 வருஷம் குஜராத் சுரண்டி நம்ம கெடுத்து ஏமாற்றி மக்களை நாசப்படுத்தி ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்து அது குஜராத் மாடல் உலக லெவலில் அதை நம்ம இப்போ ஃபேமஸ் ஆக்கி விட்டோம். அப்போ அடுத்து நம்ம குஜராத் மாடல் மாதிரி இந்தியன் மாடல் ஒரு மாடல் உருவாக்கணும். அப்போ அது உலக லெவலில் ட்ரெண்ட் பண்ணி விட்டு நம்ம உலகத்தில் மாறிடணும். நம்ம ஜி முடிவு பண்ணிட்டாப்புல. ஆனால் ஜிக்கு வந்து அதுக்கு ஒரு கெப்பாசிட்டியும் கிடையாது. அவருக்கு வந்து பிரதமர் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் வந்து அழகாக அவங்க சாதகமாக மீடியாவை பயன்படுத்தி, சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி, இவர்கள் தேவையான பிஆர், நியூஸ் ஏஜென்சி எல்லாத்தையும் பயன்படுத்தி, இவிஎம் எல்லாத்தையும் பயன்படுத்தி, எல்லா அரசு இயந்திரங்களையும் பயன்படுத்தி அதிகாரத்துக்கு வந்துட்டாப்ல ஜி. வந்ததுக்கப்புறம் விஞ்ஞானத்தின் மீது, சயின்ஸ் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங்கிகள், இந்த கும்பல், இந்த பார்ப்பன கும்பல், இந்த பனியா, சேட்டு, மார்வாடி, இந்த குஜராத்தி கும்பல். ஆனால் இவிஎம் மட்டும் நீ விட மாட்டாங்க. ஜப்பான் வந்து இவிஎம் கண்டுபிடிச்சவன் நடத்த மாட்டான். இவிஎம் வச்சு எலெக்ஷன் அவன் பேலட் பாக்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கான் வாக்குச்சீட்டு முறையில். அதே மாதிரி அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த நாடு, உலக வல்லரசு, தொழில்நுட்பத்தில் வந்து எங்கேயோ போயிட்டான். யூரோப், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா எல்லாருமே. ஆனால் அவங்க பேலட் பாக்ஸ் தான் நடத்துறாங்க எலெக்ஷன். இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு இவிஎம் தான் நடத்துவேன்னு ஒரு முரண்டை பிடிச்சி உட்காந்துருக்கான். அப்போ இவிஎம்மை பயன்படுத்தி இவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றி இவர்கள் வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவர்கள் நோக்கம் என்னன்னா, அடுத்து நம்ம உலக பணக்காரன் ஆகணும், நம்ம ஜி வந்து உலக தலைவன் ஆகணும், உலக சூப்பர் ஸ்டார், உலக சக்தி வாய்ந்த லீடர் ஆகணும் நம்ம ஜிக்கு ஆசை. அந்த ஆசை நம்ம ஜிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதானிக்கு வந்து உலக பணக்காரன் ஆகணும். 2 பேருக்கு 2 ஆசை. அந்த 2 ஆசைக்கு தான் இந்தியா கவர்மெண்ட், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ இவர் வந்து ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ், ட்ரெஸ்ஸிங்ஸ் போடுறது, டப்பு கூலர்ஸை போடுறது, கிரீடத்தை வைப்பார், டக்குன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஒரு நாளைக்கு 5 ட்ரெஸ் மாற்றுவார், விதவிதமான கப்பலில் போவார், விதவிதமான ஃப்ளைட்டில் போவார், பயங்கரமாக தன்னை வந்து லீடர், பெரிய கிங் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாப்புல, இன்டர்நேஷனல் லீடர் ஆகிட்டாப்புல. எல்லாருமே இன்டர்நேஷனல் லீடர் ஆகணும்னா நல்ல ஆட்சியை கொடுத்து, உலக லெவலில் நல்ல ஒரு டைலாக் வச்சு, நல்ல ஃபாரின் ரிலேஷன்ஷிப் வச்சு, சர்வதேச வெளியுறவுத்துறையில் நல்ல ஒரு கொள்கைகள் வச்சு ஆவாங்க. நம்ம ஜி அப்படின்னா ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயே ஆயிடுவாப்ல. ட்ரெஸ்ஸிங்ஸ் வச்சு உலக தலைவர் ஆயிடுவாப்ல. 2 கூலர்ஸ் மாற்றினாப்னா டப்புனு உலக தலைவர் ஆயிடுவார். அந்த மாதிரி நம்ம ஜி இன்டர்நேஷனலில் ஒரு பவர்ஃபுல் லீடராக மாறிட்டார். மாறினதுக்கப்புறம் அதானி ஜி என்ன பண்ணுறாரு, நீ அப்படி ஆகிட்டே இல்லை, என்ன அடுத்து உலக பணக்காரனாக்குன்னு கேட்குறாப்புல. ஜி வந்து உலக தலைவன் ஆனோன்னா அதானி கோவம், நீ எப்படி ஜி உலகத்தில் ஆகிட்ட, என்னையே நீ வந்து உலக பணக்காரனாக்குன்னு உடனே நம்ம ஜி வந்து என்ன பண்ணுறாப்புல, இந்தியாவில் இருக்க பேங்க், இப்போ நீங்கள் வந்து என்னென்ன ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இந்தியன் பேங்க்கில், இப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லாம் போடுறாங்க நிறைய பேர், நான் 100 கோடி வச்சிருக்கேன், 10 கோடி வச்சிருக்கேன், வட்டி வருதுன்னு. அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் நாமத்தை போட்டு ரோட்டில் உட்கார போகிறாங்க. அதான் நடக்க போகுது. ஏன்னா இந்தியன் பேங்க் சொல்லுது, ஆர்பிஐ சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நீங்கள் வைப்பு நிதி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டே நீங்கள் போட்டால் கூட, சப்போஸ் ஒரு திவால் ஆயிடுச்சு அரசு, ஒரு எக்கனாமிக் எமர்ஜென்சி வந்துருச்சு, எக்கனாமிக் அவசர நிலை பிரகடனம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் 3 லட்சம் என்னமோ தான் கொடுப்போம். நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு குறிப்பிட்ட லெவலில் ஒரு சொற்பமான தொகை தான் கையில் கொடுப்போம், ஃபுல் அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நாடே திவாலாகி நாடே பணத்தை இழந்துருச்சு.
இப்போ அந்த இடத்துக்கு யாரை கொண்டு போய் விட போறா, யார் அதை கொண்டு இந்த இடத்துக்கு மக்களை கொண்டு போய் ரோட்ல பிச்சை எடுக்க விட போறாங்கன்னா அது மோடிஜியும். டெபாசிட் போடும்போதே இந்த நிபந்தனை வந்து சொல்லிடுவாங்களா? இப்போ அது கொண்டு வந்திருக்காங்க ஒரு ரூலா. இனிமேல் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டால் உங்களுக்கு ஃபுல் தொகையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டு பொருளாதார அவசர நிலை வந்து ஒரு நாடு திவாலாயிருச்சு, பேங்க்லாம் பணமே இல்லைங்க, எல்லா பேங்க் பணம் போச்சுங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. 3 லட்சம் நம்ம கொடுப்பாங்க, அதை வச்சு வேணா ஒரு குடிசை போட்டு ரோட்டில் உட்காந்துக்கலாம். அதை மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ அந்த நிலைக்கு வந்து நம்ம ஜியும் அதானி இந்தியா உருவாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட. ஏன்னா எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஹிண்டன்ஸ்பர்க் ரிப்போர்ட் சொல்லுது பல லட்சம் கோடி அதானி கொடுத்துருக்காங்க, இந்திய அரசும் இந்திய வங்கிகள் கொடுத்துருக்குது அப்படின்றாங்க. அதுக்கடுத்து இந்திய அரசும் பார்த்தீங்கன்னா அதானிக்கு பல லட்சம் கோடி கார்பரேட் டேக்ஸ் வேவர் பண்ணியிருக்கு, தள்ளுபடி பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியா கடன் சுமை இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன் கடன் வாங்குற? நாட்டு நடத்தன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் மக்கள் பணத்தை போடுறான் பேங்க்கில்? நாட்டு நடத்த நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாட்டு நடத்த கிடையாது, அதானியோட தொழில் நடத்துறதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியாவோட மக்கள் பணத்தை ஃபுல்லாக கொண்டு போய் நம்ம ஜி என்ன பண்ணிட்டாப்ல, அதானிக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாப்ல. அதானி கையில் கேபிட்டல் கிடையாது, ஃபண்டிங் கிடையாது. ஆனால் கொள்ளையடிக்கணும், திருடணும், ஏமாற்றணும், நல்லா வந்து நம்ம தொழிலில் வந்து சுரண்டி சம்பாதிக்கணும் மட்டும் என்ன மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்ம ஜி என்ன பண்ணுறாப்புல, எல்லா இந்திய அரசு சொத்துக்கள், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், எல்லா துறைகள், ஹார்பர், போர்ட்டு, கீட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம அதானிட்ட குத்தகைக்கு விட்டாப்புல, இந்த வச்சுக்கோ அப்படின்னு வித்துட்டாப்புல. ஆனால் பணம் வாங்காமல் வித்துட்டாப்புல. அதுக்கப்புறம் இந்திய மக்கள் வங்கியில் போட்டிருக்க பணத்தை ஃபுல்லாக எடுத்து பல லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி, பல லட்சம் கோடிகளை வந்து அதானிக்கு லோன் கொடுத்துட்டாப்புல. இது இப்போ நம்ம கேட்டால் கொடுக்க மாட்டார் ஜி, இப்போ நீங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டாப்புல, யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டாப்புல, சுட்டு பற்றி விட்ருவாங்க பேங்க்ல விட்டு. ஆனால் அதானிக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா பணத்தையும் கொடுத்துட்டாரு, நாட்டோட சொத்தையும் கொடுத்துட்டாரு. அதானிக்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. ஆனால் மக்கள் பணத்தையும் கொடுப்பாப்புல, அரசு கஜானா பணத்தை கொடுப்பாப்புல, அரசுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துட்டாப்புல அதானிக்கிட்ட. அப்போ ஒரு வழக்கொள்ளைக்கு அலோவ் பண்ணுவாப்புல. நீ மலையை சுரண்டிக்க, நீ கடலை சுரண்டிக்க, நீ வந்து ஆற்றை சுரண்டிக்க, நிலத்தை சுரண்டிக்க, அர்டாம்பட்டி டங்ஸ்டனு, அதுக்கடுத்து வந்து சாம்சங் அலோவ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நீ சுரண்டிக்க, இந்த நாட்டில் இருக்க எல்லாமே உன்னை கொடுத்துட்றேன். நீ எவ்வளோ கொள்ள எவ்வளோ பணம் வேணுமோ சுரண்டி தின்னு ஏமாத்திக்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, உனக்காக ஆட்சி நடத்துகிறேன் நான். அதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நடத்திட்டு இருக்காப்புல. இப்போ ஒரு கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குல்ல, அது அவருக்கான ஆட்சி. அதான் நீ கவர்மெண்ட் தான், அது மோடி கவர்மெண்ட்லாம் சொல்லக்கூடாது. மோடி ஜஸ்ட் சர்வெண்ட், அவ்வளோதான். அப்போ என்னன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டாப்புல அதானிட்ட. இப்போ அதானி என்ன பண்ணுறாப்புலன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து ஸ்கெட்ச் போட்டு உலக பணக்காரன் ஆயிட்டாப்புல கடைசியில். இப்போ அதானிக்கு என்ன ஆசைன்னா, நீ வந்து உலக தலைமை பவர்ஃபுல்னு சொல்லிட்டு இருக்க, டாப் பண்ணுற. அப்போ நான் பிஸ்னஸ்லேயே டாப்புக்கு போகணும், எனக்கு 2 பேர் மேலே இருக்காங்க, எலான் மஸ்க் இந்த செஃப் பிசாஸும், அவங்க அடிச்சு பற்றி விட்டு நான் மேலே போகணுன்றப்ப அது யூதர் குரூப் விடாது. யூதர்கள் என்ன பண்ணுவான், எனக்கு இல்லை தான் நீனுவான். இப்போ அதானிக்கு என்னன்னா யூதர்னே நான் பீட் பண்ணணும்னு சொல்லி இப்போ அதானி அந்த லெவலில் போயிட்டு இருக்காங்க, உலகத்துக்கே டாப்பு, இப்போ பிரபஞ்சத்துக்கே டாப்புன்னு நினைக்கிறாப்புல அதானி. அப்படி போகணும், இன்னும் தொழிலை கொண்டு போய் வீனஸ், மார்ஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ கிட்ட எல்லா பிளானட்டுக்கு போகணும் ஒரு ஆசை. மார்ஸ் கிரிஸ்லாம் போகணும், சன்னுக்குலாம் போகணும்னு ஆசை வச்சிருக்காப்புல. அப்போ ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு வந்துட்டாப்ல போவாப்புல. அது ஏன்னா வந்து ஸ்பேஸ் எக்ஸ் எலான் மஸ்க் பார்க்குறாப்புல, இல்லை ஸ்பேஸ் எக்ஸ் டெஸ்லான்றாருல. அப்போ நம்ம அதை விட பெருசாக சன்னுக்கு போகணுன்றப்ப அவர் எய்ம் பண்ணுறாரு அதானி, அதனுக்கு தான் நகர்ந்துட்டு இருக்காரு. அப்போ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே போட்ட ரூட்டை கொண்டு போய் அமெரிக்காவில் போடுறாங்க. இந்தியா வந்து உங்களுக்கு வந்து செம்படிக்காது, உங்களுக்கு வந்து செம்படிக்கும் இந்தியா வந்து. ஏன்னா வந்து இந்தியா வந்து உங்களுக்கு வந்து ஆப்படிக்காது, ரிவீட் அடிக்காது. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. சிபிஐ, இடி, ஐடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், கோர்ட்டு கேட்டு எல்லாம் உங்கள் கண்ட்ரோல், எல்லா நீதிபதிகள் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் இந்தியாவுக்குள்ளே அதானிக்கு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதானியை வந்து தூக்கி போட்டு மிதிக்க முடியாது, அதானியை கதையை முடிச்சு விட முடியாது இந்தியாவுக்குள்ளே. அப்போ நம்ம அதானி என்ன பண்ணுறாப்புல, இந்தியாவிலே நான் பெரிய கை, நான் எங்கே போனாலும் நான் ஜாதி பேன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா போனாப்புல. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தலைவர் ஜி வந்து எல்லா நாடுகள் உலக நாடுகள் பயணம் மாறாரு பார்த்தீங்களா, அது வந்து எதுக்குன்னா டூரு, நல்லா போய் சாப்பிட்டு அங்கே தூங்குறது. அதுக்கடுத்து அதானிக்கான டீலை சைன் பண்ணிட்டு வர்றது, அதுதான் போறாப்புல நம்ம ஜி. அவர் சும்மா சுற்றி பார்க்க போல, அரசு முறை பயணம்லாம் கிடையாது, அதானி முறை பயணம் அப்படிதான் சொல்லணும். அதானிக்காக வந்து அவர் உலக நாடு முழுக்க போறாப்புல, டீல்லாம் வாங்கி சைன் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் சைன் போட்டு அவருக்கு கான்ட்ராக்ட் பிடிச்சி கொடுக்குறது, அங்கே வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ண உதவி செய்கிறது, அங்கே பேங்க் லோன் வாங்கி கொடுக்குறது எல்லாத்தையும். ஏன்னா வந்து உலக நாடு பேங்கே போண்டியாக்க போகிறாங்க, அதான் பிளான் அதானிக்கு. இப்போ மோடி அதை போய் பண்ணுறாப்புல, உலக நாடு முழுக்க போய் பண்ணி எல்லா பக்கம் போய் தொழிலை வாங்கி கொடுக்குறாப்பா அதானி கையில். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லா நாடுக்கும் போனாங்க. கடைசியில் இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க, கொஞ்சம் அதிக பிரசங்கி தனமா கை வைக்கக்கூடாத இடத்துல போய் கை வச்சுட்டாங்க, இப்போ தூக்கி போட்டு மிதிச்சுட்டாங்க. அதான் நடந்தது. இப்போ யோசிச்சு பாருங்க, அதானியோட தம்பி, அதானியோட சொந்தக்காரங்க ஃபுல்லாக ஒவ்வொரு நாடுகளில் இருக்காங்க. அவங்க பேர்ல இருந்து டேரெக்டாக ஒரு ஃபண்டு கொண்டு போக மாட்டாப்லையாம். அவர் அதானின்ற பேரில் ஃபண்டை கொண்டு போக மாட்டாராம். அதானி சோலார் எனர்ஜின்னு அமெரிக்காவில் ஒரு கம்பெனி, ஷெல் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியை பதிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு வெவ்வேறு நாடுகளிலிருந்து நிதி வர்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு, அதான் அந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல, பாடி சோடா மடைய வந்து நீ வந்து எல்லா ட்ரெஸ்ஸை மாத்திரம் கொண்டே மறைக்காம அப்படின்ற மாதிரி எல்லா நாடுகளிலிருந்து ஃபண்டை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அதை அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பேர் பார்த்தா அதானி, அகர்வால், முகர்ஜி, சேட்டர்ஜி அப்படி இப்படின்னு இருக்குது. எல்லார் பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி பேராகவும் ஒரு இந்திய பேராகவும் இருக்குது. இப்போ அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் சிபிஐ, அங்கே இருக்கக்கூடிய நம்ம சிபிஐ மாதிரி அங்கே இருக்கக்கூடிய FBI, அங்கே இருக்க சிஐ அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னடா அது
இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய தொழிலதிபர் தான் அதானி. அவன் சோலார் எனர்ஜின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறான், அதானி சோலார் எனர்ஜின்னு அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறான். வெவ்வேறு நாடுகள்லேருந்து நிதி வருதுன்னு சொல்கிறான். ஆனால் எல்லா பேரும் இந்தியன் பேராகவே இருக்குது. என்ன சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லி 20,000 கோடியை நம்ம போய் குமிச்சிருக்காங்க, பல லட்சம் கோடியை குமிச்சிட்டாங்க கொண்டு போய். அது எல்லாமே இந்தியன் பேங்கோட பணம், மக்கள் பணத்தை கொண்டு போய் குமிக்கிறாங்க. அப்போ அமெரிக்கா யோசிக்குது, என்னது இது, இவன் இந்தியாவுக்குள்ளேயே பல வேலை பார்த்தவனாச்சு, அப்போ நம்ம அமெரிக்காவோட பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த இங்கே இருக்கக்கூடிய தொழில்களை கையில் எடுக்கிறதுக்கு இவன் பிளான் பண்ணுறானான்னு சொல்லி கூட ரைடை போட்டாங்க. ரைடை போட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இருக்கிற காசையும் வாங்கிட்டு அவன் வந்து தொழில் பண்ண விட மாட்டாங்க, அது முடிஞ்சு கதை. இருக்கிற காசையும் வாங்கிட்டு அடிச்சு பற்றி விட போனாங்க. கோமணத்தோட பார்த்தா நடக்க போகுது. இப்போ என்னென்னா அதானி வந்து வசமாக மாட்டுறாப்புல. மாட்டினோன்னே என்னென்னா எங்கிட்ட இருந்து பணம் வருது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் இது பண்ணி பார்த்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அங்கே வந்து ஷேர் மார்க்கெட்டில் அமெரிக்காவில் லிஸ்டிங் பண்ணுறாங்க. அதானியோட சோலார் எனர்ஜி கொண்டு போய் லிஸ்டிங் பண்ணுறாங்க. லிஸ்டிங் பண்ணும்போது எப்படி லிஸ்டிங் பண்ணுறாங்கன்னா, 2800 கோடி அதானி வந்து இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்குறாப்புல. ஆல்ரெடி வந்து ஹிண்டன்பர்கே நம்மளால் நார்னார், பேர் நாரி போய் உலக அளவில் நாரி போய் கேவலப்பட்டு போனாப்புல. இவர் 2002 குஜராத் ரியாட்ஸ்க்கு பிபிசியோ டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணி இவர் நம்ம ஜிஎன்ஆர் அடிச்சாங்க. கடைசி இன்னொரு வடிவேல் காமெடி கூட நீங்கள் பார்க்கலாம். வடிவேல் காமெடி எல்லாமே கனெக்ட் ஆகும் மோடி ஜிக்கு நம்ம அதானிக்கும். எப்படின்னா, அந்த ஒரு வடிவேல் வந்து ஒரு வீட்டில் திருடிட்டு போயிடுவாங்க. நீ வந்து திருட்டு அந்த மோப்பனாயை வந்து கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு மலாப்படியை போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே மலாப்படியை போட்டே போவாங்க. அனுமார் வாழ் மாதிரி போயிட்டே இருக்கும். பார்த்தா வடிவேலு மீன் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. எல்லா பொருளையும் போய் ரைடை போட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். அது மாதிரி அதானி வந்து 2500 கோடியை வந்து இந்திய அரசு அதிகாரிகளுக்கு ஃபண்டிங் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து, பிரைபு கொடுத்து, கரப்ஷன் பண்ணி அங்கே வாங்குறாருல அந்த ஷேர் மார்க்கெட் லிஸ்டிங், அதை ஃபுல்லாக அமெரிக்கா ஸ்மெல் பண்ணி அந்த அனுமார் வால் மாதிரி போய்கிட்டே இருக்குது. என்னோட அதானிகிட்ட போகுதுன்னு போய் அப்படியே போனால் இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட போகுது, டப்புன்னு பார்த்தா பிரதமர்கிட்ட போகுது. அப்போ நம்ம ஜி தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கா அப்படின்றது அப்படியே அந்த அனுமார் வால் மாதிரி அந்த மிளகாப்பொடி மாதிரி கண்டுபிடிச்சி இப்போ ஊமை குத்திக்கிட்டு இருக்காங்க அதானி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதானி வந்து நீ இந்தியாவில் வந்து நீ வந்து இது பண்ணது தப்பு, அதேமாதிரி இன்டர்நேஷனலில் எங்கள் நாட்டிலே வந்து கை வைக்கிறியான்னு சொல்லி இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஆர்டர் போட்டு, ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பவரை பாருங்கள் அமெரிக்காவில், ஆர்டர் போட்டு நீ வந்து கண்டிப்பாக வந்து சரண்டர் ஆகணும், எங்ககிட்ட வந்து நீ வந்து நிற்கணும், எங்களுக்கு வந்து ஆஜராகணும் இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லி இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஏதோ ஸ்டே ஆர்டர் தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் விட மாட்டாங்க. இனிமேல் அதானியோட பாச்சா அமெரிக்காவில் பலிக்காது, அதானியால் அங்கே எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இனிமேல் ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா டப்புன்னு வந்து போட்டு தள்ளிடுவாங்க அமெரிக்கா. ஏன்னா வந்து ஓரளவு தான் பார்ப்பாங்க, ஒரு 2 வாட்டி வான் பண்ணி பார்ப்பாங்க, 3ஆவது வாட்டி போய் அடாடித்தனம் பண்ணினா மொத்தமாக இந்தியன் கவர்மெண்ட்டே முடிச்சு விட்ருவாங்க. நம்ம ஜிஎல்லாம் அமெரிக்கா ஒரு ஆளே கிடையாது, அமெரிக்கா நினச்சா எதையும் செய்யும். ஏன்னா அதில் வந்து இப்போ என்னென்னா வந்து ட்ரம்ப் வேறு வர்றாரு. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீப் ஸ்டேட்ஸ், பில்கேட்ஸ், இந்த மாஃபியா கும்பலை ஃபுல்லாக ஒழிக்கணும் தான் ட்ரம்போட பிளான். ஏன்னா வந்து எல்ஜிபிடிக்குன்ற அஜெண்டாவை பில்கேட்ஸ் தான் பரப்பி விட்டார் உலக நாடு முழுக்க. அப்போ இந்த மாஃபியா கும்பல், இந்த கார்பரேட் கும்பல் வந்து அரசே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மக்களுக்கு எதிராக செயல்படுது, இவனை ஃபுல்லாக ஒழிக்கணும்னு ட்ரம்ப் பேசிட்டாப்ல. கடந்த ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டார் ஓப்பனாகவே. நான் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்றவுடன் இந்த கும்பலை ஃபுல்லாக ஒழிப்பேன், இந்த கார்பரேட் கும்பலை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாப்புல. இப்போ அந்த லிஸ்ட்டில் அதானி வந்துட்டாப்ல. இப்போ அதானி அந்த அப்படியே ட்ரேஸை போட்டு அந்த நூல் பிடிச்சி போனீங்கன்னா நம்ம ஜி உட்காந்துருப்பாப்ல. இப்போ ட்ரம்ப் ஊமை குத்துவார் நம்மளையும். அதனால் வந்து இதுதான் அதானியோட ஒரு தொழில், அல்ல அதானியோட வளர்ச்சி எல்லாமே வந்து நம்ம ஜி அதானி ஒரு நாணயத்தின் இரு பக்கம் மாதிரி தான். ஜி வளர்ந்தாருன்னா அதானி வளருவார், ஜி இறங்கினார்னா அதானி இறங்கிடுவார், அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா, வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து இப்போ அதானி வந்து ஒன்றும் பெரிய உழைத்து வந்து தொழிலதிபர்லாம் ஒன்றும் கிடையாது. அது ரத்தன் டாட்டா மாதிரியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் மாதிரியோ அஜீம் பிரேம்ஜி மாதிரி உழைத்து அப்படியே முயற்சி செஞ்சு அப்படியே கடினமாக அப்படியே பாடுபட்டு அப்படியே மிகப்பெரிய வேர்வை சிந்தி இந்த படத்தில் காமிப்பாங்கல்ல, என்ன படம் இது, இந்த வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பான்னு ரஜினிகாந்த் வருவார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரிலாம் வந்தவரெலாம் கிடையாது அதானி. அதானி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் டோரில் இப்போ வீடு பின்னாடி கதவு திறந்து வச்சா ஓடிடுவாங்க பற்றி திருட்டு போயில, அந்த மாதிரி உள்ளே வந்தால் தான் அதானி. ஃப்ரெண்டு கேட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டில், பின்கதவு திறந்துருக்கு, திருட்டு போய் அதுக்குள்ளே பூந்தாடலாம், அந்த மாதிரி பேக் டோர் என்ட்ரியில் வந்தவர் தான் அதானி. அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவார் நம்ம ஜி. அப்போ என்னென்னா இப்போ எப்படி போயிட்டுருக்கு அதானி வந்து இப்போ வந்து ஒரு இறங்கு முகம் நோக்கி போயிட்டுருக்காப்புல. அவர் எய்ம் பண்ணது உலக பணக்காரன் லிஸ்ட்டில் டாப்பில் எய்ம் பண்ணாப்புல. இப்போ 100வது இடத்துக்கு கூட வரமாட்டார் போல், அந்த அளவுக்கு தான் இப்போ இறங்கு முகமாக போயிட்டுருக்கு. இந்த அடாவடித்தனத்தை, இப்படிப்பட்ட திருட்டுத்தனத்தையும் இவ்வளோ கேவலமான ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸு, ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் கையாண்டாருன்னா கண்டிப்பாக அதானி வந்து இடம் தெரியாமல் போவார்ன்றது தான் அவரோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடமாக இருக்குது. அதனால் வந்து தவறு செய்தால் கண்டிப்பாக அது தண்ணி குடிச்சு தான் ஆகணும், உப்பு தின்ன தண்ணி குடிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி தவறு செஞ்சால் அதுக்கான விளைவை சந்திச்சு தான் ஆகணும். தவறான தொழில் என்றைக்குமே நிலை பெறாது, அது நல்ல வருமானத்தை கொடுக்காது, லாங் ரன் நம்ம அதில் எவர்லாஸ்டிங்காக நிற்க முடியாது. இதுதான் உண்மை. அதை வந்து இப்போ அதானியோட வளர்ச்சி என்பது இதுதான். இப்போ இல்லைன்னா சோலார் எனர்ஜி, மெடிக்கல் செக்டர், பார்மாசூட்டிக்கல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, போர்ட்டு, ஹார்பரு, அதுக்கப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மினரல்ஸ், மைன்ஸ், ஜிங்க், காப்பர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜிக்கல் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னால் ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்து எல்லா துறைகளையுமே அதானி கோல், அதானி கேஸ், அதானி போர்ட்டு, அதானி ஏர்வேஸ், எல்லாத்துலேயுமே வந்து அதானி வந்து இன்றைக்கி கால் பதிப்பதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடிஜி தான்.
அந்த மார்வாடி, சேட்டு, பனியா, குஜராத்தி, இந்த பார்ப்பன இந்த பனியா கும்பலும் இந்த பிராமணர்களும் தான் காரணம். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதானி வந்து உழைத்து வந்து தொழிலதிபர் கிடையாது. திருட்டுத்தனம் பண்ணி கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கத்தனம் பண்ணி வந்து ஒரு தொழிலதிபர் தான் அதானி. அதில் அதானி வந்து பெருமை கொள்வதற்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு சாதாரண குழந்தைகளை கொடுத்தா கூட அது கூட அழகாக தொழிலதிபரை மாறி அது கூட உலக பணக்காரனாக மாறிடும். அதுக்கிட்ட கூட நீங்கள் இப்போ பணமே இல்லாத ஒருத்தன் போயிட்டு நீங்கள் பல லட்சம் கோடியை கொடுத்து அவனுக்கு வந்து அரசு வளங்களை கொடுத்து அரசுடைய சொத்துக்களை கொடுத்து எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவனும் உலக கோடீஸ்வரன் ஆயிடுவான். அதில் வந்து நம்ம ஜிக்கு அதானிக்கு இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இந்த லெவலுக்கு அதானி வளர்ந்தார். இப்போ ஜின்னு நம்ம நாள் போயிட்டு இருக்காப்புல அநேகமாக 2029 அடிச்சு வீட்டுக்கு பற்றி விட்ருவாங்க. நீ இப்படி விட மாட்டாங்க இனிமேல். ஏன்னா வந்து 3 டேர்ம் இருந்துட்டேன். அமெரிக்காவில் 2 டேர்ம் தான் இருக்க முடியும் அதிபர். நீ 3 டேர்ம் இருந்துட்ட. 3 டேர்ம்ல நீ ஒன்றும் கிளிக்கல. 10 பேர்னா நாட்டை வித்துட்ட, நீ நாட்டே இந்த கபலீகரம் பண்ணிட்ட. இப்போ நம்ம ஜி வந்து அடுத்த டேர்ம் முடிச்சு விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதானி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க. திரும்ப வேற யாராவது வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அம்பானி அதானி அப்படின்ற இந்த இரு துருவத்துக்கான இரு தொழிலதிபர்களுக்கான ஒரு ஆட்சி அதிகாரம் தான் இந்திய அரசியல். அவர்களை மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. உலக லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு மாஃபியா கும்பல், இன்டர்நேஷனல் கார்பரேட் கும்பல் இருக்குது, யூதர்கள் கும்பல் இருக்குது, அது லாபி இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்வாடி, சேட்டு, பனியா, குஜராத்தி, பார்ப்பனர்கள், பிராமணர்களுக்கான ஒரு லாபி இருக்குது. அதுதான் இந்திய அரசு இயக்குது, மாநில அரசு இயக்குது. இங்கே நீங்கள் சிஎம்மாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, இந்திய அரசாக இருந்தாலும் சரி, நீங்கள் கார்பரேட்டுகளை மீறி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கார்பரேட் கண்ட்ரோல் தான் எல்லாமே இருக்குது இந்த நாட்டில். கார்பரேட்டை மீறி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்கள் கதையை முடிச்சிருவாங்க. இதான் நல்ல உண்மை. நீங்கள் அரசு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐஏஎஸ் ஆகிட்டேன், ஐபிஎஸ் ஆகிட்டேன், ஜட்ஜ் ஆகிட்டேன், அதாகிட்டேன், இதாகிட்டேன், டாக்டர் ஆகிட்டேன், நர்ஸ் ஆகிட்டேன், நான் போலீஸ் ஆகிட்டேன், அதாகிட்டேன், நான் நாட்டை திருத்த போகிறேன். ஒன்றும் திருத்த முடியாது. நீ அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது. ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு பொத்திட்டு வேலையை பார்த்துட்டு அவவே ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் பென்ஷன் ஆகிட்டு உட்கார வேலையை பார்க்கணும். சுப தேவையில்லாம் நாட்டை திருத்த போகிறோம் நீ பேச முடியாது, நீ திருத்தவும் முடியாது. அப்படி திருத்த முயற்சி பண்ணால் உடனே போட்டுருவாங்க கார்பரேட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கார்பரேட்டை மீறி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நாட்டில். நீங்கள் கார்பரேட் கும்பல் நீங்கள் கட்டுப்பட்டால் தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்க முடியும். நீங்கள் கார்பரேட் கும்பலுக்கு கட்டுப்பட்டால் தான் நீங்கள் பிரதமராக இருக்க முடியும், நீங்கள் அரசு அதிகாரியாக இருக்க முடியும், இப்போ நீங்கள் வந்து அமைச்சராக இருக்க முடியும், எம்எல்ஏ எம்பியாக இருக்க முடியும். நீங்கள் அவங்களை எதிர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கதையை முடிச்சிருவாங்க. இதான் உலக அரசியல், இந்திய அரசியல். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, டப்புன்னு இந்த பிஜிஎம்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஐஏஎஸ் ஆகிட்டு ஐபிஎஸ் ஆகிட்டு நாட்டை திருத்த போகிறேன். ஒன்றுமே அவனை திருத்த முடியாது. நீ அங்கே இருந்தவன் சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு டப்புனு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளையை பெற்று வாழ்ந்துட்டு போயிடணும். அதை விட்டு நான் திருத்த போகிறேன் நீ இறங்கினேன்னா உங்கள் கதையை முடிச்சிடலாம். இதான் ஃபார்முலா. இதை தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இளைஞர்கள், மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நாடு, அரசு, அதிகாரம், தேர்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஆனது, பணத்துக்கானது, அதிகாரத்துக்கானது. யாருக்கு வேலை பார்க்குறாங்க? மோடிஜி, அதானி, அம்பானிக்கு வேலை பார்க்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் யாருக்கு நடக்குது? அதானி, அம்பானிக்கு நடக்குது. இப்போ அம்பானி வீட்டில் கல்யாணம் நடந்தது. ஏன் வந்து ஒட்டுமொத்த கவர்மெண்ட் போய் வேலை பார்த்துச்சு ஜாம்நகரில், குஜராத்தில்? ஏன் பாம்பேல போய் ஒட்டுமொத்த அரசு இயந்திரம் போய் வேலை பார்க்குது? ஏன் வேலை பார்க்குது? ஏன்னா அவங்களுக்கான கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இதை செய்து புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இந்த நாட்டை வந்து நீங்கள் சுரண்டுறது, இந்த நாட்டை ஏமாற்றி கொள்ளையடிப்பது யாருன்னா மோடி, அமித்ஷா, பாஜக RSSன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்களை இயக்கிறது யாரு? அதானி, அம்பானி. அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபார்முலா. இதே புரியாமல் உட்காந்துட்டு லோக்கல் பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு, நேஷனல் பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு பைத்தியக்காரன் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். நான் எப்பவுமே இந்த மாதிரி அரசியல்வாதிகளை நான் தப்பே சொல்ல மாட்டேன். அவன் ஒரு வேலைக்காரன். அவனை இயக்குறவங்க யாரு? அது கார்பரேட்டு. அந்த கும்பலுக்கு மீறி கட்டுப்பட்டவங்க தான் எல்லாருமே. இப்போ இங்கே மினிஸ்டராக இருக்கான், 10,000 கோடி வச்சிருக்கான், அப்படிலாம் சொல்கிறீங்க. எம்பி இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காப்புல, எம்எல்ஏ இவ்வளோ சொத்து சேர்த்துருக்கான்னு பேசுறீங்கல்ல. அவன் ஒரு ஆளே கிடையாது. அவன் வேலைக்கார பையன். யார் அல்டிமேட்டாக இருக்கிறா மேலே இருந்து இயக்குறான்றா இந்த கும்பல் தான். அதே மாதிரி அமெரிக்க அதிபராக இருக்கட்டும், சைனா அதிபராக இருக்கட்டும், யூரோப்பிய நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும், உலக தலைவராக இருக்கட்டும், எல்லாம் சும்மா தான், டம்மி பீஸ். எல்லாமே வந்து டம்மி பீஸ்னு வாங்கலாம். அந்த மாதிரி டம்மி பீஸு. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதுங்க ஜஸ்ட் வேலைக்காரங்க. அவங்களை இயக்குறது பில்கேட்ஸு, இந்த யூதர்கள், அந்த 10 குடும்பம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலான் மஸ்க்கு, இந்த மாதிரியான கும்பல் தான் என்ன. அதனால் வந்து நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். அதனால் வந்து நம்ம வந்து இந்த இதை சொல்லணும். அதானி மட்டும் பேசக்கூடாது, இலான் மஸ்க் பற்றி பேசணும், பில்கேட்ஸை பற்றி பேசணும், அதாவது அம்பானியை பற்றி நிறையா பேச வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அதனால் வந்து இதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்காவில் தேர்தல் நடக்குதுன்னா தேர்தல் அமெரிக்க அதிபர் யாருன்றதை கார்பரேட் முடிவு பண்ணுவான். இந்தியாவில் தேர்தல் நடக்குது, பாரத பிரதமராக யார் வரணும், இந்திய பிரதமராக யார் வரணுன்றதை கார்பரேட் முடிவு பண்ணும். இவன் தான் வரணும், இவன் வந்தால் தான் நமக்கு ஃபேவராக திட்டங்களை வந்து ஏற்றுவான், நமக்கு தேவையான சட்டங்களை போடுவான், நமக்கு ஃபேவராக வேலை பார்ப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். சந்தை, உற்பத்தி, நுகர்வு, இதுதான் அரசியல். தொழில் தான் அரசியல். இந்த சந்தை, உற்பத்தி, நுகர்வு யார் கையில் இருக்கணும்? இது வந்து யார் கையில் இருக்கோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. யார் பிரதமராக வரணும், யார் வந்து உள்துறை அமைச்சராக வரணும், யார் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக வரணும், யார் வந்து இந்த மாநிலத்துக்கு யார் முதலமைச்சராக வரணும், எல்லாமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ இது எல்லாமே டம்மி பீஸ் தான். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா அதிகாரம் வந்துருச்சுன்னா எல்லாம் கிழிச்சு முடியலாம், ஒன்றும் கிழிக்க முடியாது. கரப்ஷனை ஒழிக்க முடியாது, நீ ஊழலை ஒழிக்க முடியாது, லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. எல்லாம் கார்பரேட் டிசைட் பண்ணுது. இன்னைக்கு கோர்ட் இருக்குது, நீதிமன்றம், நீதிபதிகள் இருக்காங்கன்னா யாருமே வந்து நீதி வழங்க முடியாது. விட மாட்டாங்க, உங்களை விடவே மாட்டாங்க. அப்படி நீ மீறி ஏதாவது செஞ்சுட்டேன்னா அடுத்த நாள் நீ காலையில் உயிரோட இருக்க மாட்டேன். அதான் நிலைமை. அதை வந்து கார்பரேட்டுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாமே. இப்போ ஜெயலலிதா இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறப்பே அதான் நீங்கள் நிறைய தொழில் ஸ்டார்ட் பண்ணாரா இல்லையா? அதான் நீ வந்து ஜெயலலிதா பார்ப்பாரா இல்லையா? அந்த அம்மா இரும்பு பெண்மணின்னு சொன்னோம், வீரத்தலைவின்னு பேசுகிறோம்.
சரி, அந்த அம்மா தனிப்பட்ட முறையில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணாங்க, பெரிய சாதனையெல்லாம் படைச்சாங்க ஜெயலலிதா. ஆனால் அவங்களே அதானிக்கு கட்டுப்பட்டவர் தான், அதை நீங்கள் மறுக்க முடியாது. அதானி மீறி எதுவும் செய்ய முடியாது. அதானிக்கு கமுதியில் வந்து சோலார் பேனலுக்கு யார் அலோவ் பண்ணா? ஜெயலலிதா தான் அலோவ் பண்ணாங்க. ஏன் அலோவ் பண்ணாங்க? அதானிக்கு கட்டுப்பட்டது இந்திய அரசு, அதானி கட்டுப்பட்டது இந்தியா, அதானி கட்டுப்பட்டது மாநில அரசுகள். அதானி மாரி நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அதானி அம்பானி மாரி இந்தியாவில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி எல்லா துறைகளுமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆர்பிஐ, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ட்ரெஷரி, எக்ஸெக்யூர், நாட்டோட கருவூலங்கள் எல்லாமே இன்றைக்கி அவங்க கண்ட்ரோல் தான். அவங்க சொன்னால் சட்டம் பாஸ் பண்ணப்படும், அவங்க கேட்டால் பணம் கொடுக்கப்படும், அவங்க கேட்டால் கார்பரேட் டேக்ஸ் வெய்வர் பண்ணப்படும், கடன் தள்ளுபடி செய்யப்படும். அவங்களுக்கு தான் அரசு நடக்குது. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் உட்காந்துக்கிட்டு இவங்களை பிடிச்சி காய்ச்சி கத்திக்கிட்டு என்ன போராட்டம் பண்ணிக்கிட்டு ரோட்டில் கத்திக்கிட்டுலாம் கடந்தால் வேஸ்ட் என்னையை பொறுத்தவரை. ஏன்னா நீங்கள் யார் உண்மையான பிரதானமாக எதிரி யாருன்னு நீங்கள் பார்க்கணும் முதல்ல. இன்னைக்கு வந்து எப்படின்னா இந்தியா தான் அதானி, அதானி தான் இந்தியா. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பல்வேறு நாடுகளில் தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு அவருக்கு பல லட்சம் கோடிகள் அவர் கையில் இருக்குது. இன்னைக்கு அவருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட பணமும் அவர் கையில் தான் இருக்குது. நாளைக்கு அவர் தொழில் நஷ்டமாச்சுன்னா ஒட்டுமொத்த நாடு திவாலாயிரும், ஒட்டுமொத்த இந்தியாவும் திவாலாயிரும். இலங்கை நடக்குது பாருங்க, இன்னைக்கு இலங்கையில் வந்து பாருங்க நிலைமை, ஒரு மோசமான நிலைமை வந்து பாருங்க, பொருளாதார அவசர நிலை வந்து பாருங்க இலங்கையில். அது மாதிரி இந்தியாவில் ஏற்படும். இலங்கை சின்ன தீவு சமாளிச்சிட்டாங்க, இந்தியாவில் வந்ததுன்னா நீங்கள் சமாளிக்கவே முடியாது. ரோட்டில் தான் நிற்கணும் எல்லா மக்களும். அப்போ தான் மக்கள் மத்தியில் புரட்சி வெடிக்கும், மக்கள் மத்தியில் போராட்டம் வெடிக்கும். அதுதான் பெரிய ஆபத்து. நீங்கள் அதானி கிட்ட தான் இந்தியாவோட பணம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ, இந்தியா மக்களுடைய பணம் எல்லாம் அதானி கையில் இருக்குது இன்னைக்கு. நல்லா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து அவங்க கடன் வாங்குறாங்க. தமிழ்நாட்டோட கடன் சுமை ஏறி இருக்குது, இந்தியா கடன் சுமை ஏறி இருக்குன்னா அதெல்லாம் வந்து இந்த பணத்தை ஈடுகட்ட வாங்குறாங்க. அதையும் கொண்டு அதானி தான் கொடுக்குறாப்புல நம்ம ஜி வந்து. ஆனால் நம்ம ஜி வந்து ஒன்றும் நாட்டு மக்களுக்காக இந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு இந்த சாமானிய மக்களுக்கு அவர் ஆட்சி நடத்துகிறாரு நம்பினீங்கன்னா உங்களோட உலக பெரிய முட்டாள் வந்து அவர் எவனுமே கிடையாது. அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் உலகத்தில் ஒரு கடஞ்செடுத்த முட்டாள் நீங்கள் தான். அதனால் வந்து ஜி யாருக்கு ஆட்சி நடத்துகிறாருன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா அதானிக்கு அம்பானிக்கு ஆட்சி நடத்துகிறா நீங்கள் சொன்னீங்கன்னா உலகத்தில் பெரிய அறிவாளி நீங்கள் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து இதுதான் ஃபார்முலா. அவர் வந்து ஜி வந்து என்னைக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஏழை எளிய மக்கள் நின்று பார்த்துருக்கீங்களா? ஒரு சாமானிய மக்கள் குடிசை வீட்டில் போய் பார்த்துருக்கீங்களா? அவர் எங்கேயாவது வந்து ஒரு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்கள் நின்று பார்த்துருக்கீங்களா? நம்ம ஜி நின்றுருக்காரு எங்கேயாவது? யாரு கூடயாவது? எப்போவுமே நம்ம ஜி கார்பரேட் கும்பலோட தான் நிற்பார். அதான் ஷூட் பூட் சர்க்கார்னு வாங்க. இந்த மோடி சர்க்கார் அப்படி தான் சொல்லுவாங்க, இந்தியில் சொல்லுவாங்க. அதை ஷூட் பூட் சர்க்கார் அப்படின்னு வாங்க. ஷூட் பூட் சர்க்கார்னா கார்பரேட்டுகளுக்கான அரசு, அவ்வளோதான். அதில் வந்து அவங்கள பொறுத்தவரை கார்பரேட் நலன் தான், அவங்கள பொறுத்தவரை இந்த கும்பல் இந்த முதலாளிகளோட நலன் தான். இன்னைக்கு அதானிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா டக்குன்னு இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து அது வேலை பார்க்கும், அது ஈடுகட்டுறதுக்கு அதானியை பாதுகாக்க வேலை பார்க்கும். இப்போ ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் ஒரு சான்று. அதுக்கடுத்து இப்போ இந்த அமெரிக்கா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பாஸ் ஆன அந்த ஆர்டர் பாஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா அதானிக்கு எதிராக, இதெல்லாம் ஒரு சான்று. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் பொய் கிடையாது, அதுவே ஒரு வெளிநாட்டு சதின்னு நீங்கள் சொல்லுவாங்க. அதுவும் உண்மையை அமலப்படுத்தி விட்டாங்க அமெரிக்காலேருந்து, அவ்வளோதான். இப்போ ஜூலியன் அசாஞ்ச் பண்ணார் அமெரிக்காவில். அமெரிக்க அதிபர்களுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ண போய் தப்பிச்சு ஓடி போயிருந்தாப்புல, அசீலம் போய் லண்டனில் இருந்தாப்புல கொஞ்ச நாளைக்கு. இப்படி பலதரப்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உலக அரசியல் இந்திய அரசியல் எந்த அரசியலாக இருந்தாலும் எல்லாம் கார்பரேட்டுகளுக்கானது, பெரும் முதலாளிகளுக்கானது, கேபிட்டலிஸ்ட்டுக்கானது அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஒரு எளிமையான ஒரு சுருக்கம். அதனால் அதானி வந்து இன்னும் இந்தியாவில் பல தொழில்கள் செய்வார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அதானி ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. அதானியோட வாழ்க்கை இதுதான். நான் சொன்ன மாதிரி இப்படி தான் அவர் வாழ்க்கையை தொடங்கினார், இப்படி தான் வந்தாப்புல. இப்போ எல்லா துறைகளையும் இறங்கிட்டாப்புல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ஹார்பர், மேஜர் ஏர்போர்ட் எல்லாமே இன்றைக்கி அதானி கண்ட்ரோல், அதானி குரூப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏன்னா அதனால் வந்து இன்றைக்கி அதானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அவருக்கு இல்லாத தொழில்கள் கிடையாது, இந்தியா முழுக்க இன்றைக்கி அவர் கண்ட்ரோல் தான். அதில் வந்து இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதானியோட நீங்கள் பேஜை போய் பாருங்கள், ட்விட்டர் போய் பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பல உலக நாடுகள் பயணமாயிட்டு இருக்காப்புல. மொத வாரம் ஜி போவாப்புல, அடுத்த வாரம் வருவாப்புல அந்த நாட்டுக்கு. ஏன்னா ஜி வந்து அங்கே சைனை போட்டு வச்சுருவார், எல்லாத்தையும் அக்ரிமெண்ட்லாம் சைனை போட்டு எல்லா அசைன்மெண்ட்லையும் சைனை போட்டு வச்சுருவாப்புல, டாஸ்க் கொடுத்துருப்பாப்புல. அதை முடிச்சுட்டு அவர் கிளம்புனோடனே டப்புன்னு அடுத்த வாரம் இந்த நாட்டுக்கு அவர் போயிடுவாப்புல. போய் அப்படி டக்குன்னு அந்த டீலை வாங்கிட்டு டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க பிஸ்னஸ். அதுக்கு ஃபண்டு யார் கொடுப்பான்னு பார்த்தா அந்த நாட்டு பேங்க்கும் கொடுக்கும், நம்ம இந்தியன் பேங்க்கும் கொடுக்கும். இப்போ அந்த நாட்டு பேங்க் வந்து பணம் கொடுக்கலன்னா நம்ம இந்தியன் பேங்க் அந்த நாட்டு பேங்க்கிட்ட பேசி பணத்தை வாங்கி கொடுத்துரும். அப்போ அழகாக அவருக்கு வந்து ஹாப்பியாக லைஃப் அவர் என்ஜாய் பண்ணிட்டு. ஆனால் வந்து நம்ம 3 வேளை தான் சாப்பிட போகிறோம். காலைல 2 இட்லி சாப்பிட போகிறோம், மதியம் லஞ்ச் சாப்பிட போகிறோம், நைட்டு டின்னர் 2 சப்பாத்தி சாப்பிட போகிறோம். இதான் சாப்பாடு. உடுத்த உடை வேணும், உணவு வேணும், இருக்க இடம் வேணும், ஒரு கார் வேணும், இதான் மனித தேவை. ஆனால் அதானிக்கு வந்து பிரபஞ்சத்தையே அடையணும்னு நினைக்கிறாப்புல, அது நடக்க போகிறது கிடையாது. உலகத்தையும் அடையணும்னு நினைக்கிறாப்புல, அது நடக்க போகிறது கிடையாது. எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ பெரிய நீ வந்து உயர்ந்தவன், அது இது லொட்டு லொசுக்கு நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசியில் 6 அடி தான், கடைசியில் சாம்பல் தான். அதில் எவனாலையும் வந்து தப்பிக்க முடியாது. இந்த கோட்பாடுகளை எவனும் தப்பிக்க முடியாது.
நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீ பல ஆண்டுகள் வாழ முடியாது, நீ சாக தான் போகிற ஒரு நாள். இந்த வாழ்க்கை தத்துவத்தை காதற்ற ஊசியும் வராது கடை கண் பலிக்கே அப்படின்னு பட்டினத்தார் சொல்லுவார். அதனால் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உன்கிட்ட இருக்க ஊசி கூட கடைசியில் நீ சுடுகாட்டுக்கு போகிறப்ப வராது. நீ செய்த நல்லவைகளும் இந்த சமூகத்துக்கு செய்தவைகளும் தான் கடைசியில் நினைத்து நினைத்து பார்க்கப்படும். ஆனால் அதானியோட இந்த கொள்ளை, இந்த வழக்கொள்ளை, இந்த சுரண்டல்கள், இந்த ஏமாற்று வேலைகள், இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய சமூகம் இல்லை உலக சமூகத்துக்கு ஒரு பெரிய பாடம். எப்படி ஒரு தொழிலதிபர் இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு பெரிய பாடம். அப்போ இதை நீங்கள் தயவுசெய்து வந்து அதானி வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். எவ்வளோ கொள்ளையடிச்சாலும் எவ்வளோ பணத்தை நீ பார்த்தாலும் இறுதியில் எதுவும் மிஞ்சாது, கந்தல் ஆடை கூட மிஞ்சாது, எல்லாம் சாம்பலாகும், எல்லாம் வந்து வாழ்க்கையை வந்து நிலையற்றது. இந்த உலகத்தில் எல்லாமே நிலையற்றது தான். ஆனால் அதானி வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் வந்து புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இல்லை. அவர் வேற நல்லா போயிட்டாப்புல. இன்னும் அடுத்து வந்து பிரபஞ்ச பணக்காரன் அதுக்கு முயற்சி பண்ணிருக்காப்புல. இன்னும் பெரிய நம்ம வந்து நிறைய குத்தகை எடுப்பாருன்னு நினைக்கிறேன். நிலா அப்புறம் சூரியன்லாம் குத்தகை எடுத்து கொடுப்பாப்புல. அங்கேயெல்லாம் போய் பிஸ்னஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவரெல்லாம் வந்து இப்போ டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ்லாம் பண்ணுறாப்புல எலான் மஸ்க். அது மாதிரி இவர் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி ககன்யான் மிஷன் சொல்லி இவரை கூட்டு கூட போவாங்க, சொல்ல முடியாது. இப்போ பிரபஞ்சத்துக்கு கூட்டு போயிட்டு சன்னுக்கு என்ன கூட்டு போயெல்லாம் காமிப்பாங்க, நிலாலாம் காமிச்சு அங்கே ஏதாவது தொழில் ஸ்டார்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அதானிக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களில் நடக்கக்கூடிய சட்டவிரோத செயல்களையும் தேசிய அரசியல் குறித்தும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.